அன்பு, ஆனந்தி, இப்பதே உங்களை பத்தி பேசிட்டு இருந்த, நீங்களே வந்துட்டீங்க. நானும் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனந்தி. அப்பா வந்தாரு, என்னாச்சு? உண்மை தெரிஞ்சிருச்சா? நான் வந்ததுக்கு பிறகு அம்மா உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா அன்பு? ஐயோ, என்ன சொன்னாங்க? ரொம்ப திட்டாங்களா? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அப்பா என்ன சொன்னாரு அத சொல்லு. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. அம்மா என்ன சொன்னாங்க? நீ பயப்படுற மாதிரிலாம் அங்க ஒண்ணு நடக்கல ஆனந்தி. நீ சொல்லு, அப்பா என்ன சொன்னாரு? நீங்க எல்லாரும் என்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவரும் என்னைய புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே எதையும் மறைக்காதன்னு சொன்னாரு. இதுக்கு இப்ப திடீர்னு இவ்வளவு தூரம் வந்தாரு? என் அக்காவுக்கு 48 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு குடுகுடுப்புக்காரரும் ஜோசியக்காரரும் சொல்லிருக்காங்க. அந்த விஷயமா என்ன பார்க்கதே வந்திருக்கிறாரு. அப்பா, எங்க அப்பா ஏதாவது சொல்லிருவாரோன்னு நான் பயந்துட்டேன். பரவாயில்ல, அவர் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா எங்க அம்மா தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாங்க. நான் புடிச்சு திட்டிட்டு வந்துட்டேன். அம்மாவை திட்டினீங்களா? ஏன் அன்பு? என்ன, என்னதான் நம்ம தப்பே பண்ணிருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு பேசிருக்கணும். அதை விட்டுட்டு பொம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சு தள்ளுறது என்னது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அன்பு, உங்க அம்மாவா இருக்கிறதால இத்தோட விட்டாங்களேன்னு நாம சந்தோஷந்தே பட்டுக்கணும். இதுவே எங்க அம்மா பேச்சியா இருந்துச்சு, தொடப்பக்கட்டையை எடுத்து பிச்சு பிச்சுன்னு பிச்சிருக்கும். என்னைய கொன்னே போட்டிருக்கும். ஆனந்தி, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. அவங்க பண்ணது தப்புதான். எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்பு, எதுக்கு அன்பு இப்படி கோவப்படுறிய? அம்மா தானே, கோவத்துல ஏதோ பண்ணிட்டாங்க, விடுங்க அன்பு. அதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனந்தி. நீ தண்ணி டேங்க்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சும் அங்க மோட்டர் போட சொல்லிருக்காங்க பாத்தியா? அதத்தான் ஆனந்தி என்னால ஏத்துக்கவே முடியல. சரி, நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக அம்மா கிட்ட சண்டை போடுவேளா? இது நல்லாவா இருக்குது? ஆனந்தி, நீ சப்போர்ட் பண்ணாதான் சொல்லிட்ட. நீ வேற ஏதாவது பத்தி பேசு. இல்ல அன்பு. ஆனந்தி ப்ளீஸ், அம்மாவை பத்தி என்கிட்ட பேசாத. சரி, இப்ப நான் அவங்கள பத்தி பேசல. கோவப்படாதீங்க. நேரம் ஆச்சு, நீங்க போங்க. காலையில பேசிக்கலாம். அன்பு, கோவப்படாதே அன்பு. நீங்க கோவப்பட்டா பாக்குறதுக்கு பயமா இருக்குது. ஆனந்தி, உன்னை யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு நிச்சயமா கோபம் வரும். அது யாரா இருந்தாலும் சரி, என் அம்மாவா இருந்தாலும் சரி. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது அன்பு. எங்க சரிங்க பாப்போம். எனக்காக சிரிங்க அன்பு. இப்பதே உங்க முகம் நல்லா இருக்குது. அன்பு, நீங்க எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணும். இதே மாதிரி என் கூட எப்பவும் இருந்தா நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சந்தோஷமாவும் இருப்பேன். ராத்திரி நேரத்துல இவையே இங்க வந்தான். இந்த பட்டிக்காடு போய் அவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருப்பா? சரி, நீ மேல போ ஆனந்தி, நாளைக்கு பார்க்கலாம். என்னது, கிளம்பிட்டானா? அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டாங்களா? மிஸ் ஆயிடுச்சு.